ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் 33வது வகுப்பு, பிரம்மானந்தவல்லி, முதல் அணுவாக்கம். பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி. பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அறிகிறான், அல்லது பிரம்மத்தை அறிபவன் மேலான பரத்தை அடைகிறான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அதெல்லாம் பார்த்தோம். அந்த பிரம்மம் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம் என்பதையும் சூத்திர வாக்கியத்துடைய அர்த்தத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்தியமாகவும் அனந்தமாகவும் ஞானமாகவும் எது இருக்கின்றதோ அதுதான் பிரம்ம என்று சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம சொல்லி பார்த்தோம். அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம், அனந்தம் எல்லாம் அனந்தமே ஆனந்தம். இதெல்லாம் நல்ல குருவுடைய ஆசீர்வாதத்தில் அனுகிரகத்தில் விரிவாகவே பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து இங்கு மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டு நிறைவு செய்தோம் சென்ற வகுப்பு. இப்படி அறிவதனால் வருகின்ற ஞானத்தினுடைய பலன் என்ன? ஞானத்தின் பலன் பரம் ஆப்னோதி, பிரம்மவித்து ஆப்னோதி பரம், பரம் ஆப்னோதி, ஞானத்தின் பலன் பல பிராப்தி. இங்கு பரம் என்றால் பிரம்ம, அல்ல பரத்தை அடைகின்றான் என்பதும் பிரம்மத்தை அடைகின்றான் என்பது ஒன்றுதான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அடைகின்றான் அல்லது பரத்தை அடைகின்றான். ஆக இங்க பிரம்ம பிராப்தி என்றால் என்ன, மோட்ச பலன் என்றால் என்ன அந்த சந்தேகம் வந்தது. அதற்கு பதில்தான் கடைசி வரி, சக அஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதா. இதுவரையிலும் மூன்றாவது கேள்விக்கு மோட்சத்துடைய பலன் அல்லது பிரம்மத்தை அடைவதனால் வருகின்ற பலனை சொல்லுகின்ற வரிகள். அது பிரம்ம ஞானத்தை அடைந்த அதன் பிரயோஜனத்தை சொல்கின்றது இந்த வார்த்தை. ஒரே வார்த்தை சொல்லணும்னா தமிழ்ல சொன்னா மன நிறைவு. யார் ஒருவன் இவ்விதம் பிரம்மத்தை ஆத்மாவாக அறிகின்றார்களோ, யார் ஒருவன் இவ்விதமாக பிரம்மத்தை ஆத்மாவாக தானேயாக அறிகின்றார்களோ, சக அவர்கள் வேத சக வேதனம். இவ்விதம் அறிதலுடைய பலன் இறுதியாக இங்கு சொல்லப்பட்டது. உபனிஷத் மந்திரம் இந்த பகுதியை விளக்குகின்றது. ஆப்னோதி பரம், பரம்பொருளை அடைகின்றான். இதுதான் பலனை இந்த வார்த்தையிலே உபனிஷத் மந்திரமானது சொன்னது. ஒரு கடைசியில் ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அது கொட்டேஷன், அது முடிவை காட்டுகின்ற ஒரு பகுதி. இது பிராமணோ உபனிஷத்து சொல்லி பார்த்தோம். பிரம்ம விதக ஆப்னோதி பரம், இதுடன் உபனிஷத்தானது புல் ஸ்டாப் முடிவடைந்து விடுகின்றது. பிற்பாடு உபனிஷத்தானது என்ன பண்றது, என்ன நினைத்துதான் நாம் சொன்ன இந்த வார்த்தையில் பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம் நாம் சொன்ன இந்த வார்த்தையில் சந்தேகம் வந்தால் என்ன பண்றது,
சந்தேகம் வரும் சொல்லி நினைத்து அதை நீக்குவதற்காக, மேற்கோள் காட்டுவதற்காக ரிக்வேத மந்திரத்தை அது மேற்கோள் காட்டி, அதுதான் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயம் விபச்சித், அது வரையிலும் ரிக்வேத மந்திரம். இதி என்பது கொட்டேஷன். இவ்வாறு ரிக்வேதமானது பேசுகின்றது. ரிக்வேதம் இந்த கருத்துக்களை சொன்னது. அதுதான் இங்க. ஆக மோட்சத்தை சொன்னது சர்வான் காமான் சக, சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. இதுதான் பலன் பற்றி சொல்லுகின்ற உபனிஷத் மந்திரத்தினுடைய வார்த்தை. அந்த கொட்டேஷனை சொன்னது, ரிக்வேத மந்திரத்தை கொட்டேஷனா சொன்னது. பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம், அதுதான் உபனிஷத் சொன்ற வார்த்தை. அந்த சூத்திர வாக்கியத்தை விளக்குவதற்காக ததேஷா அப்யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதிலிருந்து விபச்சித் அது வரையிலும் இதி என்பது கொட்டேஷன். ஆக சக அஷ்ணுதே, அஷ்ணுதே என்றால் அனுபவிக்கின்றான், அடைகின்றான். எதை? சர்வான் காமான், எல்லா பொருள்கள் சொல்லி அர்த்தம். எல்லா பொருள்களையும் அவன் அனுபவிக்கின்றான். காமக என்ற சொல்லில் மனதில் உள்ள ஆசை என்று நாம புரிந்திருக்கின்றோம். மனதில் உள்ள ஆசைகள். இங்கு காமக சொல்லி சொன்னா ஆசை என்பதை விட நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசைப்பட்ட அந்த பொருள்கள் சொல்லி அர்த்தம். காமக என்றால் ஆப்ஜெக்ட்ஸ், நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசைப்பட்டு அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் சொல்லிதான் இங்க அர்த்தம். ஆப்ஜெக்ட்ஸ். காமியத்தே இதி காமக விஷயாக, நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களுக்கு காமக என்று பெயர். காமான்னு சொல்லி சொன்னா அந்த பொருள்களை நாம் ஆசைப்பட்டு அனுபவிக்க விரும்புகின்றோம். நாம் எதையெல்லாம் ஆசைப்பட்டு அனுபவிக்க விரும்புகின்றோமோ அந்த எல்லா பொருள்களையும் காமனா காமான்னு சொல்லிடும். அது காமன் வேர்டு. ஆக சக அஷ்ணுதே, அவன் அனுபவிக்கின்றான். உபனிஷத் குறிப்பாக தான் இந்த பலத்தை சொல்லுகின்றது. நாம் இதை விசாரம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா தான், எல்லாமே சுருக்கமா குறிப்பா தான் சொல்லுது. உபனிஷத்து தோன்றுகின்றது. நம்முடைய மாணவர்கள் ரொம்ப கூர்மையான புத்தி உடையவர்கள், குறிப்பாக சொன்னாலே புரிந்து கொள்வார்கள். ஆனால் நம்ம பெரியவர் என்ன பண்றாங்க, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லி புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆக முதலில் என்ன சொல்கின்றது, சக என்றால் யார் பிரம்மத்தை ஆத்மாவாக அறிகின்றானோ. ஆமா, ரொம்ப முக்கியம். யார் பிரம்மத்தை ஆத்மாவாக அறிகின்றான், அந்த பிரம்மம் இந்த ஆத்மா, அந்த இந்த என்பதை விட்டுட்டு பிரம்மமே ஆத்மாவாக அறிதல், பிரம்மத்தையே ஆத்மாவாக அறிதல். அதுதான் யார் பிரம்மத்தை ஆத்மாவாக அறிகின்றானோ அவன் எல்லா பொருள்களையும் அனுபவிக்கின்றான், எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்கின்றான். அதுதான் இங்க அர்த்தம். சர்வான் காமான் ச. கேள்வி இங்க என்ன வருது, உலகத்தில் இருக்கிற சாதாரணமாக ஆத்ம ஞானம் இல்லாத சம்சாரிகளும் கூட பொருள்களை அனுபவித்துக் கொண்டுள்ளார்களே, எல்லா பொருள்களும் அனுபவித்துக் கொண்டுள்ளார்களே. உலகத்தை பார்க்கிறோம் இல்லையா, ஆத்ம ஞானமே இல்லை, எதுவும் இல்லை, தன்னை ஆத்மா என்று புரிதல் கூட இல்லை. ஆனால் எல்லா பொருளும் அவர்கள் தானே அனுபவிக்கிறாங்க. அதில் என்ன பெருசா விஷயம் இருக்கு? ஞானத்தை அடைந்தவன் அல்லது ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை தானாக புரிந்தவன் அனுபவிக்கின்றான் சொன்னா என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன, நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? அழகாக விளக்கம் தருகின்றார். இப்போ நம்முடைய மனதில் ஒரு 10 ஆசை வந்து, இல்லை 20 ஆசை வந்து, இல்லை 30 ஆசை வந்தது. எல்லா ஆசைகளையும் ஒவ்வொன்றாக நாம் நிறைவேற்றி கொண்டுள்ளோன்னு வைத்துக்குவோம். இதே போல்தான் இந்த ஞானத்தை அடைந்தன்னு அனுபவிக்கின்றானா? இப்படிதான் அவனை அனுபவிக்கின்றானா? இங்க சக சொல்லி சொன்னா யுகபத், உடனடியாக, அட்வான்ஸ், எல்லா பொருளும் சேர்த்தே அனுபவிக்கிறான்னு சொல்லி அர்த்தமும் சொல்றாங்க. கிரமமாக முறையாக ஒன்றாக அனுபவிப்பதில்லை. எல்லா பொருள் ஆசையையும் உடனடியாக அப்பொழுதே அனுபவிக்கின்றான். ஆக இங்க சக என்பதற்கு பல அர்த்தங்கள், பொருள்கள் இருக்கின்றது. 2 பொருள் என்ன சொல்லி சொன்னா, 2 பொருளை பார்க்க போற அர்த்தத்தை. சேர்ந்து, உடன் என்று ஒரு அர்த்தம். சக என்றால் இந்த இடத்துல சேர்ந்து, உடன். உதாரணம் பார்ப்போம். ராமனுடன் லக்ஷ்மணன் செல்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. ராமேன சக லக்ஷ்மணக கச்சதி.
அப்படின்னு சொல்லி சொன்னா, சக என்பதற்கு ராமனுடன் லக்ஷ்மணன் செல்லுகின்றான் உடன். இன்னொரு பொருள் ராமக லக்ஷ்மணக ச சக கச்சதக. அப்படி சொன்னா ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து பிரியாமல் செல்லுகின்றார். சேர்ந்து பிரியாமல் செல்லுகின்றார். ராமனுடன் லக்ஷ்மணன் செல்லுகின்றார், அது வேற. இங்க ராமனுடன் லக்ஷ்மணன் இருவரும் சேர்ந்தே பிரியாமல் செல்லுகின்றார், இப்படி அர்த்தம். ஆகவே இங்கு சக என்பதற்கு உடன் என்று பொருள் இல்லை, சேர்ந்து என்று அர்த்தம். இந்த இடத்துல சேர்ந்தே அனுபவிக்கின்றான். இந்த சேர்ந்தே அனுபவிக்கின்றான் என்ற அர்த்தத்துக்கு யுகபத் டுகெதர் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. டுகெதர், வித் என்றால் உடன், யுகபத் என்றால் டுகெதர், சேர்ந்து. இங்க சந்தேகம் வரலாம், ஞானியானன் ஒரு இடத்துல ஒரு சரீரத்துல இருக்கிறான், உண்மைதானே? அந்த உடல்ல, இந்த உடல்ல இருந்து ஜீவன் போற வரைக்கும் இந்த ஒரு உடல்ல ஒரு இடத்துல இருப்பான், உண்மைதான். உடல் எடுத்த எல்லாரும் லிமிட்டட் தானே. அங்க இருந்தா இங்க இல்லை, இங்க இருந்தா அங்க இல்லை, ஹாலுக்குள்ள இருந்தா வெளியே இல்லை, ஒரு இடத்துல ஒரு உடல்ல இருக்கான். அவன் எப்படி அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் சேர்ந்தால் போல் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும்? எல்லாவற்றையும் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும்? ஒரு இடத்துல இருக்கா, ஒரு உடல்ல இருக்கா. அப்படி கேட்டால் அடுத்த சொல் ஞானி தன்னை எப்படிப்பட்ட சொரூபமாக அறிந்துள்ளான் கேள்வி கேட்கிறது. ஞானி தன்னை எப்படிப்பட்ட சொரூபமாக அறிந்துள்ளான்? முன்பு நாம பார்த்தோம், பிரம்ம என்ற ஒரு பதம், அதற்கு சத்தியம் ஞானம் அனந்தம் என்று லட்சணம் கொடுத்து அந்த பிரம்மத்தை நிகிதம் குகாயாம் தன்னுடைய சொரூபமாக தானேயாக தன்னுடைய உள்ளத்தில் அறிவில் அறிந்து கொண்டுள்ளான். என்னவென்று? தானே அந்த பிரம்மம் என்று அறிந்து கொண்டுள்ளான். அதையும் சத்தியம் ஞானம் அனந்தம் என்றும் புரிந்து கொண்டுள்ளான். ஆக இப்பொழுது ஞானி எப்படி இருக்கின்றான் என்றால் அந்த பிரம்மமாகவே, அந்த பிரம்மனாகவே இருக்கின்றான். அவன் அறிந்திருக்கிறான், அறியாதவனும் பிரம்மன் தான். அவனை பிரம்மன் சொல்ல முடியாது. ஞானி தன்னை பிரம்மனாக அறிந்துள்ளான், மற்றவர்கள் அறியவில்லை. ஆகவே இந்த ஞானி தன்னை பிரம்மனாக அறிந்திருக்கின்றான். ஆகவே அவன் பிரம்மனாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்கின்றான். பிரம்மனாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்கின்றான். இனி அடுத்த பகுதிக்கு வர வேண்டும். பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு சர்வான் காமான் அஷ்ணுதே. பிரம்மனா என்றால் பிரம்ம பூதக சன், பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு. பிரம்மனா சக என்றால் பிரம்மனாக இருந்து கொண்டு அவன் அனைத்தையும் அனுபவிக்கின்றான். பிரம்மமாக இருந்து கொண்டு அவன் அனைத்தை அனுபவிக்கின்றான். அவன் ஜீவனாக மட்டும் தன்னை உணர்ந்திருந்தால் ஜீவனாக இருந்து கொண்டு அனைத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் ஞானி பிரம்மஸ்வரூபம் என்று தன்னை புரிந்துள்ளான். ஆகவே அவன் பிரம்மஸ்வரூபம். ஆக பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு எல்லா பொருள்களையும் சேர்ந்து அனுபவிக்கின்றான். இது இங்கே ஒரு கருத்து. எப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம்? விபச்சிதா. விபச்சிதா சொல்லி சொன்னா இது பிரம்மத்திற்கு ஒரு அட்ஜெக்டிவ், அடைமொழி. விபச்சித் சொல்லி சொன்னா ஞான ஸ்வரூபம். ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா கட்டோபனிஷத். ஞான ஸ்வரூபமான பிரம்மமாக இருந்து கொண்டு அவன் அனுபவிக்கின்றான். விபச்சித் சொல்லி சொன்னா பிரம்ம என்ற சொல்லுக்கு அடைமொழி இது, விபச்சித். விபச்சிதா பிரம்மனாக. இரண்டு வார்த்தைகளை சேர்த்தால் எப்படி சொல்லலாம்னு சொன்னா, அறிவு ஸ்வரூபமாக இருந்து கொண்டு தன்னை எல்லையற்ற அறிவு ஸ்வரூபமாக, வரையறைக்குட்படாத அறிவு ஸ்வரூபமாக தான் இருந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு. சக என்பதற்கு இங்கு இருந்து கொண்டு சொல்லிதான் அர்த்தம் இருக்கு. அந்த முழு வாக்கியத்தை நான் மொழிபெயர்த்துன்னு சொல்லி சொன்னா, அறிவு ஸ்வரூபமான பிரம்மமாக இருப்பவனாக அனைத்து பொருள்களையும் அனுபவிக்கின்றான். அறிவு ஸ்வரூபமான பிரம்மமாக இருந்து கொண்டு இருப்பவனாக அனைத்து பொருள்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். பிரம்மனா விபஷ்சிதே சர்வான் காமான் சக அஷ்ணுதே. இது சரியா மொழிபெயர்க்க வேண்டும், இல்லைன்னா தவறான அர்த்தம் வந்துவிடும். பிரம்மனுடன் சேர்ந்து அனுபவிக்கின்றான் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. சம்ஸ்கிருதப்படி மொழிபெயர்க்காமல் இப்படித்தான் மற்ற சமயவாதி மொழிபெயர்த்து அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். சக என்பதற்கு சேர்ந்து என்று ஒரு அர்த்தம் இருக்கு.
நான் சேர்ந்து சாப்பிடுகிறேன்னு சொல்லி சொன்னா, மற்ற மதத்தவர்கள் அல்லது மற்ற மதத்தவர்னா இந்த சமயத்திலே வேதாந்தத்திலே இருக்கக்கூடிய சில பேர் என்ன பொருள் சொல்கின்றார்கள்? பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த பிரம்மனோடு சேர்ந்து பிரம்மலோகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் பிரம்மனோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டுள்ளார்கள். அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுகின்றார். கெட் டுகெதர் போல, கெட் டுகெதர் போல. ஆனால் அந்த பொருள் அல்லது அந்த அர்த்தம் தவறு. காரணம், இந்த ஜீவன் யார்? ஞானி. ஞானியை பற்றி தான் இங்க பேசுறது. பிரம்மத்தை நிகிதம் குகாயாம், அந்த பிரம்மத்தை தன்னுள் தானாகவே அறிந்து கொண்டுள்ளவன், அறிந்தவன், தானாக உணர்ந்து விட்டான். பிரம்மத்தை நான் என்று உணர்ந்த நேரத்திலேயே அவனே பிரம்மம். ஆமா, பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான் கூட இல்லை, பிரம்மமாக இருக்கின்றான். ஆகின்றான் என்றால் அப்புறமா இதுக்கு முன்னே இல்லையான்னு அர்த்தம். தான் அப்படிதான் இருந்தான், இப்ப அறிந்து கொண்டான், அவ்வளவு. எனவே அவனே பிரம்மஸ்வரூபமாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் அனுபவிக்கக்கூடிய சுகங்களை அவனே அனுபவிக்கின்றான். இவ்விதம் தான் இங்க பலன் சொல்லப்படுகின்றது. இனி இதிலிருந்து உபனிஷத்து எதை பலனாக சொல்ல விரும்புகின்றது என்ற விளக்கத்தை நாம் சிறிது விசாரம் செய்ய போறோம். இதோட முடிஞ்சிடலை உபனிஷத்தை, நம்ம இதோட விட்டு விடலை. நம்முடைய உரை ஆசிரியர்களும் குருமார்களும் இதோட விட்டுடல. போதும், இதோட புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டு போட்டோம் அப்படிலாம் விட்டுடல. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றான். இந்த ஞானத்தினால் நாம் அடைகின்ற பலன் என்ன, அனுபவிக்கக்கூடிய பலன் என்ன? என்றுமே பிரயோஜனத்தில் தான் எல்லாருடைய புத்தியும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதனால பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறது இல்லை. இல்ல அவர் ஒரு பிரயோஜனம் இல்லாத செய்யறாரு சொல்லிச்சுன்னா நமக்கு தோண பிரயோஜனம் இல்லைன்னு, அவருக்கு அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். நமக்கு வேணா நாம நினைக்கிற பிரயோஜனம் அதுல இல்லாம இருக்கலாம். அவர்கள் ஒரு பிரயோஜனத்தை பார்த்துதான் செய்கின்றார். ஆக தர்க்க சாஸ்திரம், இலக்கணம் என்று எதை படித்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, எந்த அளவு அதை படிக்க வேண்டுமோ அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றோம்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நுழைஞ்சா அது வேதாந்தம் படிக்கணும்னு வரக்கூடியவர்கள் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக, மொழி அறிவுக்காக கொஞ்சம் படிச்சு வேதாந்தத்தை பக்கத்துல வச்சுட்டு சம்ஸ்கிருத அறிவுக்குள்ள நுழைஞ்சு விடுவார். அது ஒரு கடல் தான், எல்லாமே ஒரு கடலா இருக்கு. அப்புறம் வேதாந்தம் படிக்க போனவர் நல்ல சம்ஸ்கிருத பண்டிட்டா திரும்பி வருவார். தப்பு இல்லை, ஆனா அப்படிதான் ஆகிடும். எந்த அளவுக்கு அதுல இருக்கணுமோ, நல்ல ஒரு பக்குவம் உள்ள அல்லது சம்பிரதாயத்துல வந்த குருவா இருந்தா இதோடு போதும், நம்ம வயதையும் பார்த்துக்கணும். அப்புறமா அதுக்குள்ள போயிட்டு அதுலயே மூழ்கிட்டு அப்புறம் தத்துவ விசாரத்துக்குள்ள இல்லாம அப்புறம் வீணாகிடும். ஒரு அளவு இருக்கு. எதுவுமே அந்த மொழியறிவு எது வரைக்கும் தேவையோ அது வரையிலும். சிறு வயதா இருந்தா சரி, தர்க்கம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலையும் உள்ள போகலாம். ஆனாலும் எதுக்காக வந்தோமோ அந்த வேதாந்தத்தை விட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது அழகா நம்ம சொல்லிடுவாங்க பெரிய, இந்த அளவு போதும்பா, இனி நீ வேதாந்த விசாரத்தை பாரு, அதுக்காக தான் நீ அதுக்கு தான் இது. ஆக எந்த அளவு அதை படிக்க வேண்டும், அத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும், எதுவாக இருந்தாலும் சரி. பிறகு வேதாந்தத்தை படித்து தான் அந்த பலனை நாம் அடைய வேண்டும். ஆகவே இங்க என்ன, கிம் தத் பிராப்தி நாம, இது ஒரு கேள்வி வந்துருக்கு. அது என்ன என்ற விசாரம் செய்யணும். சூத்திர வாக்கியம் ஞாபகம் இருக்கணும். என்ன? பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம். இன்னாட நாம மனப்பாடம் பண்ணியிருப்போம் சூத்திர வாக்கியத்தை. பிரம்மத்தை அடைந்தவன் பரத்தை அடைகின்றான் என்பதுதான் இங்கு இவ்விதம் விளக்கப்படுகின்றது. இங்கு ஆச்சாரியர் ஆதிசங்கர் ஒரு கேள்வி கேட்டு பதிலேன்னு சொல்றார். சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை சர்வகதஸ்ய ஆப்திகி கதம், எல்லா இடத்துல இருக்கின்ற பிரம்மத்தை எப்படி அடைய முடியும்? அவரே கேள்வி கேட்டுடுறார். எல்லா இடத்துல இருக்குன்னா அது எப்படி அடையிறது? அது எல்லா இடத்துல இருக்குது. இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் அடையலாம். எங்கேயோ ஒரு காட்டுலயோ, எங்கோ ஒரு மலையிலேயோ, ஏதோ ஒரு ஊர்லயோ, ஏதோ ஒரு இன்னொரு கண்டத்திலேயோ எங்கேயோ ஒன்று இருக்கு சொல்லி சொன்னா, கான்டினென்ட்ல இருக்குன்னா அங்க போய் அதை அடையலாம். எல்லா இடத்துல இருக்கும்போது அது அடைதல் என்பது எப்படி சரி வரும்? கேள்வி கேட்டுடுறார். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி அடைய முடியும்? அல்லது அடைய வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? இதுதான் இங்க கேள்வி. அவசியம் இல்லையே என்று கேட்டு பிரசித்தமான ஒரு உதாரணத்தை சொல்லி இங்கு நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அவர் சொல்லும் இலக்கணம் பாருங்க, அதர்ஷன நிமித்தா அனாப்தி.
அனாப்தி சொல்லி சொன்னா ஒன்றை அடையாமல் இருத்தல். ஆப்தி என்றால் ஒன்றை அடைதல், ஆப்தி என்றால் அடைதல். அனாப்தி என்றால் ஒன்றை அடையாமல் இருத்தல். எதனால் ஒன்றை நாம் அடையாமல் இருப்போம்? அடையாமல் இருத்தல் என்பது எதனால் நிகழும்? அது எந்த நிமித்தமாக? அதர்ஷனம், அதை பார்க்காமல் இருந்தால், அதை பார்க்காமல் இருத்தல் அல்லது அறியாமல் இருத்தல். ஒன்றை அறியாமல் இருந்தால் அதை அடையாமல் இருக்கும். நாம் அதை அறியாமல் இருப்பதுதான் அதை அடையாமல் இருப்பதற்கு காரணம். ரொம்ப அழகா சொல்றார். அதை நாம் அறியாமல் இருப்பதுதான் அதை அடையாமல் இருப்பதற்கு காரணம். நல்ல ஞாபகமா கேட்டுக்கணும். அடைதல் என்றால் தர்ஷன நிமித்தா ஆப்தி, அறிதலை நிமித்தமாக கொண்டது அடைதல். அறிதலை நிமித்தமாக கொண்டது அடைதல். அறியாமையை நிமித்தமாக கொண்டது அடையாமல் இருத்தல். அதுக்கு உதாரணம் இந்த 10 மனிதனுடைய 10 ஆட்களுடைய கதை. 10 பேர் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு நதி வந்தது. நதி வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? இருடா அப்பா அவங்ககிட்ட பாருங்க, நதி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த கரையை கடக்கணும். முழிச்சிட்டு இருக்கும்போது போனால் நம்மள எதுனா பிடிச்சிக்கும். ஆகினால நதி தூங்குதான்னு பார்த்தான். அதுக்காக என்ன பண்ணா, எல்லாம் உட்காந்து குளிருக்காக கொஞ்சம் விறகெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது கதை தான், சும்மா சுவாரஸ்யத்துக்கு. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்த கட்டையை இருக்கும்போது நதி தூங்குதா இல்லை முழிச்சிருக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணான்? எரிகின்ற கொல்லி கட்டை கொண்டு தண்ணியில் விட்டான். அது என்ன பண்ண, சொருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்குப்பா, அப்புறம் போகலாம். அப்புறம் அதே மறுபடியும் வைக்கும்போது சத்தம் இல்லை, இப்போ தூங்குது, நம்ம போகலாம். 10 பேர் ஆற்றை கடந்தாங்க. ஆற்றை கடந்த பிற்பாடு சரி இருந்தாலும் நம்ம வரும்போது நடுவில் முழிச்சிட்டு இருந்ததுன்னா நதி யாரையோ ஒருத்தர் எதுனா சாப்பிட்டுட்டு இருக்குமோ, சரி என்னலாம்ப்பா அப்படின்னு சொல்லி 9 பேர் தான் இருந்தது. நீ கணக்கில் ரொம்ப வீக்கு, நான் என்றேன். மறுபடியும் ஒருத்தர் என்ன 10 பேர் என்னன்னாங்க, 9 தான் இருந்தது. ரொம்ப வருத்தம், யாரோ ஒருத்தர் போயிட்டார், ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் காணும்னு சொல்லி சொல்றோன்னு அழுதுகிட்டு இருக்கான், தன்னை காணும்னு சொல்லிட்டு 10 பேர் அழறான். ஒரு பெரியவர் வந்தார். என்னப்பா இது, என்ன ஆச்சு? அழுது கதையை சொன்னாங்க. ஆறு நல்லா தூங்கிட்டு இருக்குது, நல்லா பார்த்து தான் நாங்கள் அந்த கரையை கடந்து வந்தோம். ஒரு ஆளை சாப்பிட்டுடுச்சு. பார்த்தார், 10 பேர் நல்லா திடமா இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டார் அவங்க செய்த தப்பு என்ன. சரி எல்லாரும் வரிசையா நில்ல, நான் சொல்றேன் 1ன்னு சொல்லிட்டு தனியா வந்து நில்ல. 1 2 3 கடைசியில் 10. 10வது ஆள் அங்கே வந்து நின்றுட்டார். இப்போ இந்த 10வது ஆளை எங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, எப்படி அடைஞ்சாங்க? அந்த 10வது ஆள் நான் தான் என்ற அறியாமையினால் 10வது ஆளை இழந்தான். இப்போ அந்த 10வது ஆள் நான் தான் என்ற அறிவால் 10வது ஆளை அடைந்து விட்டான். நல்ல கருத்து. சில உதாரணங்கள்லாம் மாற்றி சொல்லவே முடியாது வேதாந்தத்தில் வரக்கூடிய கயிறு பாம்புக்கு வேற உதாரணமே இல்லை. எத்தனை விதமானா அதை மாற்றி சொல்லலாம். களிமண் பானைக்கு, தங்க நகைக்கு வேற உதாரணம் சொல்ல முடியாது. ஆக அவன் தெரியாத வரை அவனை அடையவில்லை, இழந்திருந்தான். அவன் தன்னுடைய அறிவில் தான் அந்த 10வது மனிதன் என்று தன்னை அறிபவனாக தெரிந்து கொண்டான். அதனால் தன்னையே தான் அடைந்தான். இது முரண்பாடு இல்லையா? தன்னையே தான் அடைதல் என்பது முரண்பாடு இல்லை என்றார். அப்ப அங்க என்ன முரண்பாடு? அறியாமையினால் தான் இந்த 10வது ஆள் என்று தெரியவில்லை. இப்ப தெரிந்த பிறகு நான் தான் இந்த 10வது ஆள். அப்ப அறியாமையினால் இழந்த ஒன்றை அறிவினால் அவன் அடைந்தான். இன்னொரு கருத்து, அறியாமையினால் ஒன்று இழந்தால் அங்கு எதனால் அதை அடைய முடியும் என்றால் அறிவால் தான் அடைய முடியும். இருக்கு அந்த பொருள் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு, நான் அறியவில்லை ஏதோ காரணத்தினால். இங்கு அறியாமைத்தான் காரணம் என்றால் அங்கு அறிவு இதுதான் என்று சொல்லி நம்மையே நாம் அடைந்த. அதனால்தான் என்னையே எனக்களித்த நின்னையான நினைவனே, தன்னை ஒருவர் கறிவறிதாய் தானே தானே எங்கு நிறைந்து சொல்றார். எண்ணுட்கலந்தா யான் அறியாது இருந்தாய் சொல்றார். இந்த வார்த்தைகள்லாம் என்ன? நாம் அதுவாகத்தான் இருக்கின்றோம், அதை நாம் அறியவில்லை. ஆத்மாவாக பிரம்மமாக அறியவில்லை. அறிந்த பொழுது அது என்னால் அறியாதவரை என்னால் அடையப்படாதது போல ஒரு தோற்றம். பிறகு அறிவு வந்த உடனே நான் அடைந்ததாக ஒரு நிறைவு. அங்க அடைஞ்சது என்ன? அறிவு தான். அறியாமையினால் இழந்தது அறிவு என்ன பண்ணிடுச்சு? எடுத்துட்டு வந்து கொடுத்துடுச்சு.
நாங்கள் சைவ சித்தாந்த வகுப்பு ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தோம் சென்னையில். நான் சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னே. அப்போது ஒரு ஆசிரியர், பேராசிரியர், ஒரு அரசு கல்லூரியில் வேலை செய்கிற அவர் எங்களுக்கு சைவ சித்தாந்த வகுப்பு எடுத்திருந்தார். 3 பேர் எடுத்தாங்க. பாலரா வாயின்னு ஒரு ஐயா, பேர் பாலரா வாயின்னு சொல்லி சொன்னால் ஞான சம்பந்த ஒரு பால் அரா வாயன். அப்போ கேட்குறாரு, யார் பால் கொடுத்தாங்கன்னா, கால நேரத்தை விட்டுனா கையை காட்டுறாரு. தோடுடைய செவின்னு பாட்டு சொல்கிறார் இல்லையா சிறுகாழியில். அது அப்போ இருந்த அந்த பாலரா வாயின பால் காயிலையா அந்த வாயில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதான் பாலரா வாயின்னு பேர். அவர் பாலவராயன் கூப்பிடுவாங்க, தெரியாத. அவரும் பாடம் எடுத்தார். அந்த ஆசிரியர் என்ன சொன்னால், தஞ்சாவூர்காரா அவர், தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்தாராம். அந்த ட்ரெயினில் முதல் முறை சென்னைக்கு வந்தாராம். சென்னைக்கு வரும்பொழுது அங்கே இருந்த ஒருத்தர் முதல்ல எடுத்த உடனே அப்படி இப்படி பார்த்தார், தெரிஞ்சுக்கிட்டார். வெளியூருக்கார் தெரிஞ்சுக்கிட்டார். எப்படின்னா, வெளியூருக்கார் தெரிஞ்சுக்கிட்டார். 4வது தெருவில் 2வது தெருவில் நம்ம கேட்குற இடம் இருந்தாலும் 10 தெரு சுற்றி தான் கொண்டு வந்து விடுவார். தெரிஞ்சுக்கிட்டார். சார் உனக்கு என்ன சார் வேணும்னு சொல்லி கேட்டாப்லையா, உனக்கு என்ன சார் வேணும். இது பார்த்த உடனே இப்படி வார்த்தை கேட்டதே இல்லையே. எடுத்த என்ன சார் சொல்லி பொறுமையில் பேசுகிறாரு. பேராசிரியர் இவர், வாங்க போங்க பேசிய பழக்கம். அது அழகாக சொன்னார். உனக்கு என்ன சார் வேணும்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதையை வாங்கிட்டான், சார்ன்றதுல கொடுத்துட்டான்னார். உனக்குன்றத வாங்கின மரியாதையை சார்ன்றதுல கொடுத்துட்டான். அது பாருங்க, அறியாவினால் இழக்கப்பட்டதை அறிவினால் நம்ம என்ன பண்ணோம், அடைந்தோம். இந்த பாலராவாயன் என்றவர் அருணை வடிவேல் முதலியார்னு ஒருத்தர். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி சொன்னா, சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப தேர்ந்தவர். பரமாச்சாரிய சுவாமிகள் ஒருத்தர். ஒருவர் அவர்கிட்ட கேட்குறது, சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு சொல்லி சொன்னா பரமாச்சாரி ரெஃபர் பண்ண பேர் அவருடைய திருக்குமாரன் தான் பாலராவாயன். இருக்காருன்னு தெரியல, ரொம்ப நாளாயிடும். ஆமாம், பாடம் ஒரு 2-3 வருஷம் அவர்கிட்ட படித்தது, சைவ சித்தாந்த வகுப்பு படித்தது. அதனால அப்படிப்பட்ட எல்லாருமே நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இப்போ ஞாபகம் வருது. ஆக இங்கு அறியாமையினால் இழந்ததை அறிவினால் தான் நாம் பெற முடியும். ஆக தர்ஷன நிமித்த ஆப்திகி. ஆக பரப்பிராப்தி என்ற சொல்லும் பிரசித்தமான, அதாவது அதை அடைதல் என்பது ஒரு சொன்னாலும் கூட அது அங்கே உபச்சாரம் தான். அறிதலே என்ன அவ்வளோதான். ஆனால் அறிதலே அடைதலை செய்வித்து விட்டது. சாதாரணமாக பிராப்தி என்றால் இல்லாத ஒன்றை நாம் அடைதல். இங்கே பிராப்தி என்பது ஞானம் அல்லது அறிதல். அறியாமையினால் இழக்கப்பட்டது. அறியாமையினால் இழக்கப்பட்டது என்ன, அறிவினால் தான் அடையப்படும். இதை நன்கு விசாரம் செய்து பிறகு விளக்குகின்றது. இனி உபனிஷத் சொல்லுகின்ற பரப்பிராப்தியை நாம் பார்க்கணும். இங்கு உபனிஷத் இதை அறிகின்றவன் பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்கின்றான் என்று சொல்லுகின்றது. இதுல இதனுடைய முதல் பொருள் என்ன, சுருக்கமாக அவன் முழு மன நிறைவை அடைகின்றான் என்பதுதான் சுருக்கமான நிறைவான ஒரு அர்த்தம். எப்படி உபனிஷத்துல பார்த்தோமோ, பிரம்மமாக இருந்து கொண்டு எல்லா பொருளும் சேர்ந்து அனுபவிக்கின்றான் என்று, அதன் மைய கருத்து சாரம் இதுதான். அவன் எப்படி மன நிறைய பூர்ணத்துவத்தை அடைகின்றான்னு சொல்லி சொன்னான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்கு. ஒருவன் தன்னுடைய மனதில் 10 ஆசைகள் இருந்துன்னு வச்சுக்கோமே, அந்த 10 ஆசைகள்ல 8 ஆசைகளை பூர்த்தி செய்துட்டான்னு சொல்லி சொன்னா, அவன் மனதில் அந்த 8 ஆசைகள் பூர்த்தி செய்த அளவுக்கு திருப்தி இருக்கும். இன்னும் 2 ஆசை பூர்த்தி செய்யலையே, அந்த குறை இருக்கும். அந்த 10 ஆசையை பூர்த்தி செய்துட்டா, 10 ஆசையை பூர்த்தி செய்த முழு மன நிறைவு அவனுக்கு அப்பொழுது கிடைக்கும். அடுத்த ஆசை வர வரைக்கும் தான், அடுத்த ஆசை வர வரைக்கும். ஆக ஒரு ஆசையை பூர்த்தி செய்தால் அந்த அளவிற்கு மன நிறைவு. எல்லா ஆசையை பூர்த்தி செய்தால் அவனுடைய மனம் முழுமையாக நிறைவானதாக இருக்கும். ஆகவே நம்முடைய ஆசைகள் பூர்த்தி அடைந்தால் நாம் மன நிறைவை அனுபவிக்கின்றோம். பூர்த்தி ஆனது இன்னொரு ஆசை கியூவில் நிற்கிறது, இன்னொரு ஆசை கியூவில் நிற்கும். பூர்த்தி ஆகிவிட்டது என்று கதவை சாத்திட்டு படுத்து தூங்கினோம்னா, காலையில் கதவை திறந்த இன்னொரு 15 ஆசை வழி நின்றுட்டு இருக்கோம், நான் இருக்கேன். ஆமா, ஆக பூர்த்தி ஆனது இன்னொரு ஆசை வந்தாச்சு. ஆக ரொம்ப அழகா சொல்றார், இந்த நிறைவு எது வரையில், அடுத்த ஆசை தோன்றுகின்ற வரையில் தான். அடுத்த ஆசை தோன்றவில்லைன்னா நிறைவடைந்த ஆசையோடு பூர்த்தி அடைந்த ஆசையோடு இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த மன நிறைவை நாம் அனுபவிக்கின்றோம். உண்மையில் ஆசையை பூர்த்தி செய்வதென்றால் பல விதத்தில் நாம் பூர்த்தி செய்யலாம். ஆனால் பொதுவாக ஒருவன் ஒரு பொருளை வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டவுடனே அந்த பொருளை நாம் அடைந்த பிறகு இன்னொரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அல்லது அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் பொழுது இன்னொரு ஆசை நாம் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருப்போம்.
ஆர்எஸ்சி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் சொல்றாங்க பாருங்க, அது போல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அடுத்து அந்த பொருளை அனுபவிச்சு முடித்து விட்டோம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மனநிறை கிடைக்கும். அதுதாங்க சொல்றார், பலன் என்ன? சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. ஞானியானவன் இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உலகப் பொருள்களை அனுபவிக்கின்றான். பிறகு நான் யார் என்ற கேள்வி வரும் பொழுது அவனுடைய ஆழ்ந்த அறிவில் நானே தான் ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு இது அடுத்து ஒரு படிப்பார். இதுவரை பார்த்தது உதாரணம். ஒரு ஆசையை அனுபவித்து நிறைவு செய்து அனுபவித்து மனசுல ஒரு நிறைவு அடைகின்றோம். ஆனால் இங்கு ஞானி என்ன பண்றான்? தன்னுடைய அறிவில் நான் தான் எல்லா ஜீவராசிகளிலும் மனதிலும் இருந்து கொண்டு இந்த அனைத்து பொருள்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அனைத்து மனம் புத்தியிலும் நான் சாட்சியாக இருந்து கொண்டு இந்த உடல் வழியாக அந்தந்த பொருள்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று அறிந்து கொண்டுள்ளான். என தன்னை பிரம்மமாக அனைத்து ஜீவராசிகள் நானே ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் சொன்ன பிறகு அனைத்து உடல்களிலும் உள்ள நிறை எல்லாம், அந்த அனுபவங்கள் எல்லாம், அந்த அனுபவிப்போன் எல்லாம் நானே அல்லது தானேயாக அறிந்துள்ளது. இது ஒரு உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களின் உடலிலும் இருந்து கொண்டு அந்தந்த உடல் மனம் புத்தி இவைகளை பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இவன் என்ன நினைக்கிறான்? ஆத்மாவாகிய நான், மறுபடியும் பாருங்க, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து கொண்டு அந்தந்த உடல் வழியாக அந்தந்த போகங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வுடன் இவன் இருந்து கொண்டிருக்கின்றான். இதுல ஒரு அனுபவ குறிப்பு என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டையில புண்ணு ஏற்பட்டு சாப்பிட முடியாத கடைசி சூழ்நிலை வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பக்தர்கள் சிஷ்யர்களை வற்புறுத்தும் போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் தானே எல்லாருடைய வாயிலும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன்னு சொன்னார். இந்த வார்த்தை சாதாரணமாக இருந்தால் கூட இந்த சர்வாத்ம பாவம், நான் தான் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த அர்த்தத்தை ரொம்ப அழகாக அவர் சொல்லிடுவார். ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய உபதேசம். சின்ன 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 சின்னதாக நல்லா இருக்கும், அழகா இருக்கும். ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி ரொம்ப நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆரம்ப காலத்து பக்தர்கள் பெரும்பாலும் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத சன்னியாசிகளே இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அத்வைதத்தை ரொம்ப அழகாக சொல்லிக்கணும். ஆக இந்த உணர்வினால் என்ன பலன்? சில சமயங்களில் நான் சிறிது குறைவாக அனுபவிப்போம், மற்றவர்கள் அதிகமாக அனுபவித்தால் என்ன ஆகிடும்? பொறாமை வரும். மேலும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அதில் நமக்கு லாபம் வருது, இன்னொருத்தருக்கு நஷ்டம் வருது. ஒரு காலத்தில் நமக்கு நஷ்டம் வருது, இன்னொருக்கு லாபம் வருது. அதில் என்ன அர்த்தம்? லாபம் நஷ்டம் வந்து நமக்கு நஷ்டம் வந்தால் இன்னொருத்தருக்கு லாபம் வந்துன்னு சொல்லி அர்த்தம். அப்படியும் ஆகலாம். ஒருவருக்கு வந்த லாபம் இன்னொருவருக்கு நஷ்டமாக இருக்கலாம். வேற எங்கேயும் வியாபாரம் போயிருக்கலாம், அதனால நஷ்டம் வந்திருக்கலாம். அப்போது நமக்கு பெரிய ஒரு துக்கம் வருமா? காரணம், நான் நஷ்டம் அடைந்துள்ளேன், அதனால் துயரம் அடைந்துள்ளேன்னு சொல்லி அவன் நினைக்கலாம். இப்போ என்ன நினைப்பான்னா, அந்த ஷரீர உடலில் இருந்து கொண்டு அந்த லாபத்தை அடைந்தவனும் நானே, இந்த ஷரீர உடல் மனதில் இருந்து கொண்டு நஷ்டத்தை அடைந்தவனும் நானே. இது சர்வாத்ம பாவம் அல்லது தன்னை பிரம்மமாக எல்லா ஜீவராசியில் இருப்பதாக புரிந்து கொண்டவனு சொல்ற விஷயம். ஞாபகம். இங்க இந்த சரீரத்துக்கு நஷ்டம், அந்த சரீரத்துக்கு லாபம். எனக்கு பொருள் கிடைத்துள்ளது, அவருக்கு பொருள் கிடைக்கல. இது சாதாரணமா இருப்பவர்கள். எல்லா சரீரத்துக்குள் நானே தான் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றேன். அதனால் எதுவுமே என்னவா எங்கேயுமே போகல, எதுவுமே எங்கேயுமே போகல. அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இங்க இந்த பாக்கெட்ல இருந்து இந்த பாக்கெட்ல பைசா வச்சது போலதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க இருந்து எடுத்து இங்க வச்சது போலதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை பத்தி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல படைக்கும் பொழுது என்ன வெயிட்டோ அதே வெயிட்டு தான், கூடவும் இல்லை குறையவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான், மறுபடியும் வேற எங்கேயோ வைக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த பூமியோட அளவு இருக்கு பாருங்க, வெயிட்டு கூடவும் இல்லை குறையவும் இல்லை, இது பெரிய விஷயம் தான். அது போல எதுவுமே எங்கேயுமே போகவில்லை, அங்க போயிருக்கு, இங்க வந்திருக்கு, இடம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் நான் தான். காரணம், இந்த உலகில் எல்லா ஜீவராசிகளும் நான் தான் இருக்கின்றேன் என்றால் எனக்குள் தான் பரிமாற்றங்கள் நடந்துள்ளது. ஒரு தாய் 2 குழந்தைக்கும் அவள் தருகின்ற உணவுப் பொருள் என்னென்ன? அவள் தர பொருள் தான். அவள் என்ன நினைக்கிறாரோ தனக்கே தான் கொடுத்து கொள்வதாக நினைக்கின்றாள். இந்த குழந்தைக்கு கொடுக்கறது தனக்கே தான் கொடுத்து கொள்வதாக நினைக்கிறார். எனவே இந்த உலகில் எல்லா ஜீவராசிகள் அனுபவிக்கின்ற பொருள்கள் நான் தான்.
அதைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன் என்று சொல்லும் பொழுது பொறாமை என்பது நம்மிடத்திலிருந்து சென்றுவிடும். இந்த ஒரே ஒரு ஞானத்தினால்தான் பொறாமை போய்விடும். எல்லா சரீரத்தில் நான் தான் இருக்கேன்னா இங்கே பொறாமை வரது வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில் மகனை பார்க்கும்போது அப்பா கொஞ்சம் பொறாமை வந்தாலும் வந்துடும். இவரை விட கொஞ்சம் அறிவிலையும் அல்லது பதவியிலையும் அந்தஸ்தில் வசந்திருக்கிறான்னா பார்த்து மகிழ்கின்றது பதிலாக மனசுக்குள்ள பரவாயில்ல நம்மளோட வந்திருக்கான சந்தோஷம் அவன் நினைக்கிறத விட அவன் வந்துட்டானே என்னாலே வர முடியல, அதுதான் பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஞானிக்கு வாய்ப்பில் என்னன்னா நான் தானே அவன். சில பேர் எனக்கு பொறாமை இல்லைன்னு மேலோட்டமாக சொல்லலாம். ஆனால் பொறாமை என்பது நம்முள்ள எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் நான் கோபக்காரன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஆனால் நான் பொறாமைக்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ள உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் கோபக்காரன் சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு பெருமையாக கூட சொல்லுவாங்க. அதோட பெரிய பெருமை இல்லை, அது விஷயம் வேற. சில பேர் சொல்லுவாங்க நான் கோபம் வந்தால் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ என்ன அவர் மனுஷனாக இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம சொல்றதுல சொல்லா நம்மாலே வெறுக்கப்படுகின்ற ஒரு சுபாவம் பொறாமை. அதனால்தான் சொல்றது இல்லை. ஆகவே நம்மிடம் உள்ளது என்று சொல்றது வெட்கப்படுகின்ற ஒரு குணம் பொறாமை. ஆக இந்த புத்தி என்ன பண்ணுமா, பொறாமையே நம்முடைய புத்தி நம்மிடத்திலிருந்து மறைச்சு வச்சிருக்குமா. எனக்கு இருக்குன்றது கூட எனக்கு தெரியாம இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. விலைக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சத்தியம் அதுதான். உண்மை எப்பொழுதும் கசக்கும். எல்லாருக்குமே தான், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஆக சில தவறான பலகீனங்கள் நம்மிடம் இருந்தால் அது நம்மிடத்தில் இல்லாதது போல நம்முடைய புத்தி நம்மிடத்திலே அதை மறைத்து வைத்திருக்கும். சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மை அறியாமல் வெளிப்படும். அப்பதான் தெரியும், ஓஹோ இதெல்லாம் என்னுள்ள இருந்ததா, இருக்கிறதா, நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. அதனால்தான் சொல்லுவாங்க இந்த வாசனை இந்த கஷாயம் சொல்றாங்க பாருங்க. கஷாயம்னா வேற கஷாயம் நினைச்சிடாதுங்க, மருந்து அப்படி இல்லை. நம்முள்ளேயே சில விஷயங்கள் உணர்வுகள் இந்த கஷாயத்தை போல டென்ஸா உள்ள அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். அது எவ்வளவுனா நீர் விட்டு டைல்யூட் பண்ணலாம், அவ்வளோ டென்ஸா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு தெரியாம இருக்கு எல்லாருக்கும். பொய்யினேன் புலையினேன் கொலையினேன் நின் அருள் புலப்பட அறிந்து நிலையா தன்மையேன் வெய்யனேன் வெகுளியேன் வெறியனேன் சிறியனேன் என்று என்னை விட்டுவிட நினைவுகள் தட்டெழுவதல்லாது வேறு கதி ஏது புகழா சொல்றார். தாய்மொழி சொல்ற எல்லா விஷயத்தையும் மனசுல இருந்தெல்லாம் ஓப்பனா வெளிப்படையா பேசிடுறாரு சொல்ற. அதெல்லாம் ஒரு வகையில நமக்கு மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து நம்ம எடுத்து சொல்றார், நீ ஒரு பெரிய முட்டாள்னா. அப்பா ரொம்ப சந்தோஷம், நீயே வந்து சொன்ன, எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ சொன்ன பிற்பாடு இன்னும் நல்லா தெரிஞ்சேன், நான் ஒரு முட்டாள். ரொம்ப நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. நல்லது தானே, முட்டாள் தெரிஞ்சாதான் அறிவை அடைய முயற்சி பண்ண போகிறது. என்னப்பா கஷ்டம், புது கண்டுபிடிப்பு இல்லைப்பா, எனக்கு தெரியுமே, நீ ஏன் சொல்லிட்ட சந்தோஷம்னு சொன்னா. வந்த ஆளுக்கு என்னடா அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு, இருந்துட்டு போட்டோமே. எத்தனை விஷயங்கள் இருக்கு, அது இதுவும் ஒன்றா இருந்துட்டு போட்டுச்சு. உனக்கு அது தெரியல இது தெரியல ஐயே சொன்ன. ஆமா நிறைய விஷயம் தெரியல, அதுல இதுவும் ஒண்ணுப்பா, சரிப்பா. அதில் குற்ற உணர்வு இல்லை, தெரியலன்னு. ஆமா தெரியல, உலகத்துல நிறைய விஷயம் தெரியல எனக்கு. உலகத்துல பல கோடி விஷயம் இருக்கு, அதுல எனக்கு ஒரு 100 விஷயம் தெரியும், இன்னும் நம்ம பல விஷயம் தெரியலன்னா என்ன இருக்கு, சரி அப்படி வந்து ஒன்று நம்ம மைண்ட். ஆக இப்படி ஒரு அறிவு இருந்தா தான் நாம சந்தோஷமா இருக்க முடியுமா. ஆக சில நம்மை பந்தப்படுத்துகின்ற சம்சார குணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவைகள் எல்லாம் போக வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு ஞானத்தினால் தான் போக வேண்டும். என்ன ஞானம்? இந்த உலகத்தில் யார் யார் எதையெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்குள்ளே நானே இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நினைச்சோம்னா யாரிடமும் நமக்கு பொறாமை இல்லை. ஒரு திருடன் பொருளை திருடினா அந்த பொருள் அவன் இடத்துல போய் சேர்ந்து விட்டது, அவனே இருக்கு. அப்ப என்ன நினைக்கணுமா, சாமி இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு சொல்லாதீங்க, நான் அவனே தான், அவனே நான் தான். பாவனையில ஞாபகம் வச்சு அதுக்காக வெளியில வந்து நின்றுட்டு அப்படிலாம் எடுத்துன்னு போனா இப்படிதான் நினைப்பா, எல்லாரும் வந்து எடுத்துட்டு போயிட போறாங்க. இந்த நாள் எடுத்து நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்க வேண்டியது, வெளியே சொல்றது இல்லை. அந்த திருடனாகவும் நானே இருக்கின்றேன். இது எங்க கண்டுபிடிச்சிங்கன்னா நாம பார்க்க போறோம். இங்க உபநிஷத்திலேயே கூட அநேகம் 3வது அணுவாக்க நினைக்கிறேன், பல்வேறு வகையான திருடர்களை சொல்லி அந்த வடிவில் எல்லாம் நானே இருக்கின்றேன்ற போல ஒரு கருத்து வரப்போகின்றது. ஸ்ரீருத்ரம் இருக்கே, அதுல அதை சொல்லியிருக்கு. ஸ்ரீருத்ரத்துல
தஸ்கரானாம் பதையே, அந்த திருடர் கூட்டத்தின் தலைவனாக நானே இருக்கின்றேன் அப்படி சொல்லி சிவபெருமான ஒரு வார்த்தையில போன்னு சொல்ற போற்றி மந்திரங்கள். அதெல்லாம் இது நமக்கு புரியணும்னு சொல்லி சொன்ன இந்த ஞானம் இருந்தா தான் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க முடியும். திருடனாக இருக்கேன், நாயாக இருக்கிறேன், நாயை தின்பவனாக இருக்கின்றேன், இவ்வாறு சிவபெருமானை வர்ணிப்பதுடைய பொருள் என்ன என்றால் எல்லாமே நானாக இருக்கு. அதுதான் அர்த்தம். எல்லாமே நானா இருக்கேன். இதுல டிவிஷனுக்கு, பிரிவுக்கு, வேற மாதிரி இல்லாமைக்கு இடமே இல்லை. ஏன்னா எல்லாம் அதுதான் சொல்லி சொன்னா. சர்வம் என்பதுல சர்வம் தான். நம்ம வீட்டுல சர்வம் சொல்றவங்க பாத்திரம் அது இல்லை. சர்வம்னா சர்வம், எல்லாம் தான். எல்லாத்துலயும் எல்லாம் தான். அதுல ஒண்ணு வித்தவுட் எனி எக்ஸெப்ஷனுக்கு இடமே இல்லை. அதுதான் இந்த பிரம்ம ஞானத்தின விசேஷம். அப்போ எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணோம், உட்காந்து அதையெல்லாம் சரிப்படுத்த சாஸ்திரம் ஞானத்தை கொடுத்துடுச்சு, நாலேஜ் கொடுத்துட்டார் குருநாதர். அதை என்மயம் ஆக்கி கொள்வதற்கு இந்த வேலையெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உட்காந்துன்னு என்ன அமைதியாக உட்காந்து இந்த விஷயத்துக்காக இதை பசி எடுத்துதான் சாப்பிட்டதெல்லாம் உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க. வெந்ததை சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை நினைச்சிட்டு அதுதான் நிதித்தியாசனம். அதுதான் பண்ணணும். ஒரு ஏஜுக்கு மேலே இந்த சாஸ்திரம் என்ன தெரிஞ்ச உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ள அப்படியே நினைச்சுக்கிட்டாரு. அப்படிதான் ஞானம் திருடம் ஆகும். இல்லைன்னா இத்தனை விஷயம் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஞானத்துக்கு தடையாக வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் அதை உட்காந்துக்கிட்டு நம்மளை அப்படியே பேதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நன்மை தீமையமாகி அப்படின்னா எப்படி இறைவன் நன்மையை தான் பார்த்து தீமையாகி எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எவர் சிறியர், எவர் பகைவர், எவர் உறவர், எவர் பகைஞர், யாதும் நினையன்றி உண்டோன்னு சொல்லி சொல்றாங்க. யார் சின்னவங்க, யார் பெரியவங்க, யார் பகைவர்கள், யார் உறவு, எல்லாம் நீ தான் சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். இதெல்லாம் இந்த இடத்துல சிந்திக்கத்தக்க விஷயங்கள். தன்னை சர்வாத்ம பாவமாக, தன்னை அனைத்துமாக புரிந்து கொண்டார். அனைத்துமா நின்றாய் யான் வேறோ என்னை நினைக்குமாறு இங்கே நிகழ்த்தாய் பராபரம். எவ்வுயிரும் என்னுயிர்க்குள் எண்ணி இறங்கோ நீ தெய்வ அருட்கரணை செய்யாய் பராபரம் சொல்லி சொல்றான். எல்லா உயிரும் நான் நினைக்கிறேன். அந்த உயிர்கள் இருக்க பேதங்கள்லாம் நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அப்படி ஆளும் இப்படி ஆளு அப்ப அதெல்லாம் நீக்கி புரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் அப்படி இருக்கட்டும், இருந்து கொண்டு இருக்கட்டும். என்னுடைய மனதில் இந்த பாவனை இப்படிப்பட்ட உணர்வு வந்தால் தான் நான் அந்த பிரம்மமாக புரிந்து கொண்டு நான் நானாக நிறைவாக அமைதியாக ஆனந்தமா இருக்க முடியும். அது அவரவர்களுக்கு இருக்குன்னா அது அவங்கவுங்களுடைய ப்ராப்ளம். அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி புரிஞ்சுக்கணும். அவர்கள் என்ன பண்ண முடியும்? அவர்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு நான் சரியாகிறேன்னா ஒரு நாள் நடக்காது. நமக்கு இன்னும் 1000 ஜென்மா எடுத்தாலும் நடக்காது. அவங்கவுங்க அப்படி இப்படி இருந்துட்டு அவர்கள் அப்படி வாழ்ந்துட்டு போறதுக்காக அவரவர் பிறந்து இருக்கிறார். அவரவருக்கு ஒரு கர்மா செட்டோட வந்திருக்கிறார். அவரோட வாசனை அவங்கவுங்களுக்கு செய்தது இருக்கு. அந்த வாசனைலாம் போக்குற வேலை நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வாசனைகளை சரிப்படுத்திக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருப்பது தான் நம்முடைய வேலை. இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். அதை சரி பண்ற, இதை சரி பண்ண, ஒன்றும் சரிப்படுத்த முடியாது. இது ஒரு விரக்தியில பேசுற விஷயம் இல்லை, ஞானத்துல வர வேண்டிய தெளிவு இது. அதுக்காக வீட்டில் இருக்கவங்கள முயற்சியே பண்ணக்கூடாத சரிப்படுத்தணும். முயற்சி பண்ணுவோம், எந்த அறிவோடு முயற்சி பண்ற அவ்வளவுதான். ஆனாலும் ஆகணும்னாலும் சரியான ஓகே, சரியான டபுள் ஓகே போட்டு அமைதியா இருந்துடணும். அது நம்முடைய நிறைவுக்கு தேவை இருக்கு. சக பிரம்மனா என்றால் அவன் பிரம்மமாக இருந்து கொண்டு, அப்படின்னா அவன் எல்லா ஜீவராசிகளிலும் தானாக இருந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்தந்த ஜீவராசி அனுபவிக்கின்றதை அவன் அனுபவிக்கின்றான். அதான் மாடாக இருந்து பிள்ளை சாப்பிட்றான், சிங்கமாக இருந்து மாட்டை சாப்பிட்றான், விலங்குகளை சாப்பிட்றான், மானை சாப்பிட்றான். ஆக மானாக, நரியாக, நாயாக, யானையாக, குதிரையாக, இன்னும் என்னென்னவாக எல்லா மனுஷன் மட்டும் இல்லை எல்லா ஜீவர்களாக இருந்து. ஆக நானே அனைத்து ஜீவராசிகளும், ஜீவராசி தான் சொல்றார், மனுஷன் நான் மட்டும் சொல்லலை, ஜீவராசிகளாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவித்து வருகின்றேன். வெற்றி தோல்வி என்பது எனக்கு கிடையாது. எல்லா விதமாக நானே இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்துல தான் அவன் என்று ஓரனும் அசையாதுன்ற வார்த்தையை அர்த்தம் பண்ணிக்கலாம். அறிவாவதேது சில அறியார்கள், அறிந்தார்கள் யார்? வன்மையோடு இரக்கம் எங்கே? என் போல் உடலெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார்? மனமெனும் ஒரு மாய் எங்கே இருந்து வரும்? வன்மையோடு இரக்கம் எங்கே? எவர் சிறியர், எவர் பகைவர், எவர் உறவர், யாதும் நினையன்றி உண்டோ சொல்லி கேட்டோம். அதனால என்ன பூர்ண மன நிறைவு நமக்கு வரும். இதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்து சென்று விடுமா? எல்லாத்தையும் நான் தான் இருக்குன்னா அதை நான் தனியாக அனுபவிக்கின்ற எண்ணமே சென்று விடும். எல்லாத்தையும் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி, அதுக்காக பேங்க்ல போய் எல்லாரும் அக்கௌண்ட் இருக்க பணத்தை எனக்கு ஒரு அக்கௌண்ட்டை கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டுறக்கூடாது, கேட்டுற முடியாது. அது விவகாரம் ஆயிடும். அதனால தான் அத்வைத ஞானம் இண்டிவிஜுவலுக்கு தவிர சமுதாயத்திற்கு மொத்தத்துக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றேன். இண்டிவிஜுவலாக அந்த நாலேஜோட வாழ்ந்து செல்வதற்கு தான் நமக்கு தான்.
ஆகவே முதல் அர்த்தம், நான் அனைத்து ஜீவர்களாகவே ஜீவராசிகளாக இருந்து கொண்டு அந்தந்த மனம் புத்தியை உடலை பிரகாசப்படுத்தி நான் அனைத்தை அனுபவிப்போன் ஆகின்றேன். இவ்வாறு நினைப்பதனால் நமக்கு துயரத்தை கொடுக்கின்ற பாவனைகளை எல்லாம் வென்று அவைகள்லாம் சென்று மன நிறைவை அவன் அடைவான், அடைகின்றான். இனி இரண்டாவது கருத்து, சக சர்வான் காமான் அட்னுதே. மோட்சம் என்கின்ற ஒன்றுதான். அதை நாம் விதவிதமாக பார்க்கின்றோம். அவன் எல்லா ஆசைப்படும் பொருள்களையும் அடைகின்றான் என்ற பொருள் என்னன்னா, அவனுடைய மனதில் எல்லா ஆசைகளும் நீங்குகின்றது. சர்வ காம நிவர்த்தி. இங்க உபனிஷத் சொல்கின்ற பொருளுக்கும் நாம் சொல்லும் பொருளுக்கும் ஒரு ஏதோ கேப் இருப்பது போல் தெரிகின்றது. உபனிஷத்து என்ன சொல்றது? அவன் எல்லாமே அனுபவிக்கின்றான்னு சொல்றது. இதற்கு நாம் அவன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளும் போய்விடும் என்று விளக்கம் சொல்லுகின்றோம். அது எப்படி? வாகனம் வேணும்னு நினைச்சா ஒரு வாகனத்தை வாங்கி அதை அனுபவிச்சு அந்த ஆசையை தீர்க்கின்றோம். இல்லை வேற ஏதோ பொருள் வேணும்னா அந்த பொருளை வாங்கி நாம் அனுபவித்து அதை தீர்க்கின்றோம். ஆகவே இங்கு வஸ்து காம நிவர்த்திகி, ஒரு பொருளை அடைதல் என்பது அந்த பொருளில் ஆசை சென்று அல்லது அடைந்து நீங்கி விடுதல், அப்படிதான் அர்த்தம். தன பிராப்தி சொல்றோம். தன காம நிவர்த்தி, பணம் வேணுகின்ற ஆசை, பணம் வேணும் என்கின்ற ஆசை அந்த பணத்தை அடைவதனால் நீங்குகின்றது. நம்முடைய மனதில் மறுபடியும் நினைப்போம், 10 ஆசை இருக்கு, அந்த 10 பொருள்களை நாம் அடைந்தால் சர்வ பிராப்தி, சர்வ காம பிராப்தி, எல்லா பொருள்களையும் அடைந்து அவன் மனதிலிருந்து ஒரு நிறைவு வருது, அல்லது எல்லா ஆசைகளும் நீங்குகின்றது. அந்த பொருளை அடைந்து அந்த பொருளை பற்றி எல்லா ஆசையும் நீங்கி விடுகின்றது. அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அதுதான் உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு உபநிஷத்து என்ன சொல்கின்றது? அவன் சர்வான் காமான் அஷ்ணுதே என்று சொல்வதிலிருந்து எல்லா ஆசைகளும் அவன் மனதிலிருந்து நீக்கப்பட்டது. ஆக ஒரு பொருளை அடைதல் என்பது அந்த பொருள் உள்ள ஆசை சென்று விடுதல். ஆனால் அவனுடைய மனதில் எந்த ஆசையும் கிடையாது என்று நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அந்த ஆசை நிறைவேறிய பிறகு இன்னொரு ஆசை வரலாம். இங்க ஒரு கற்பனை பண்ணலான்னு சொல்றார் ஒரு உரை ஆசிரியர். 5 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து, எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, இவைகள் நடக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை, இவைகள் நடக்க கூடாது என்ற ஆசையும் இல்லை. இப்படி இருந்தவன என்ன ஆகுன்னா ஒரு 2-3 செகண்ட் தான் அப்படி இருக்கும். அதுக்கு மேல என்னென்ன பழையபடி என்ன வந்துடும், பழைய ஆள் வந்துடுவார். அது எப்படி? அந்த எண்ணத்துல அதிக காலம் இருக்க முடியறதில்லை. ஆனா இன்னொன்னு என்ன சொன்னா, வேதாந்தம் படிச்சுட்டு ஒரு கற்பனையா அப்படி, நான் இப்ப எந்த ஆசை எனக்கு இல்லை, நான் ஆசையெல்லாம் நிறைவேறியவனாக அல்லது எந்த ஆசை இல்லாதவனாக இருக்க ஒரு கற்பனை பண்ணோம்னா அந்த கற்பனையிலே ஒரு சுகம் இருக்கின்றது. ஐயோ அப்படி நினைச்சா எல்லா ஆசையும் போயிடுமா? அப்படிலாம் போகாது, பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வேதாந்தத்துக்கு வந்தா நான் அப்படி ஆடு இப்படி ஆடணும், அது உள்ள இருக்கிறவங்களும் அப்படியும் ஆகலை இப்படியும் ஆகலை. நிறைய பேர் வந்தா நான் வீட்டில் விட்டுருவேண்ணா, எனக்கு அது வந்துடுமா இது வந்துடுமா அப்படி ஆயிடும்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முறையா வேதாந்தம் படிச்சா அப்படிலாம் எதுவும் ஆக மாட்டோம். இருக்கிறபடியே இருந்தவாறு இருந்து இந்த ஞானத்தை நாம் அடைவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தவாறு இருப்போம் என்ன. வேதாந்தம்லாம் கேட்டால் ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுவோம்லாம் அப்படி நினைக்கவே வேண்டாம். நம்ம இயல்பா இருக்க வைக்கும். அதுக்கு தான் வேதாந்தம். ஆக ஒரு பொருளை அடைதல், பிறகு அந்த பொருளுடைய ஆசையை நீக்குதல். இங்கு உபனிஷத்தானது எல்லா பொருள்கள் அடைகின்ற என்பதிலிருந்து அவன் மனதில் எல்லா ஆசைகளும் நீக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றது. இதை கேட்க நன்றா இருக்கு. ஆனா அதுல இன்னும் அடுத்த ஒரு சந்தேகம் வருகின்றது. பணத்தை அடைதல் என்பது பணத்தை பற்றி ஆசையை நீக்குதல். ஆக ஆசை நீங்குதல் வேண்டும் என்றால் அது என் கைக்கு வர வேண்டும். ஆசை நீங்கணும்னா அந்த நான் எதை ஆசைப்பட்டனோ அந்த பொருள், அந்த ஆப்ஜெக்ட் என் கைக்கு வரணும், அதை நான் அடைய வேண்டும். ஆகவே எல்லா பொருள்களும் நான் அடைந்தால் எல்லா ஆசைகளும் நீங்கும் சொன்னா அது எதனால் முடியும் என்றால் பிரம்ம பிராப்தியினால் மட்டுமே முடியும். ஆசை நிறைவேற்றத்தினால் தான் ஆசை நீங்குகின்றது. அப்படி சொன்னா இந்த இடத்துல நான் பிரம்மமாக என்னை நான் புரிந்து கொண்டால், எல்லாவற்றிலும் பிரம்மமே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால், எல்லாவற்றிலும் நானே இருக்கின்றேன் என்ற அறிவு வந்த பிறகு இந்த அறிவினால் நம் மனதில் எல்லா ஆசைகளும் நீங்குகின்றது, நிவர்த்தி ஆகின்றது. இதுதான் முடிவான தெளிவான விளக்கம். எல்லா ஆசைகள் எல்லாம் நான் தான், எல்லாவற்றும் நான் தானே இருக்கேன். திருடலும் நான் தான் சொன்னா, நம்பர் 1 அறிவாளியில நான் தான் இருக்கேன், நம்பர் 1 கோட்டீஸ்வரன் நான் தான் இருக்கேன், நான் தான் எல்லாமே இருக்கேன். வாரியார் சுவாமி அழகா சொல்வார்,
நான் எந்த நாட்டில் பிறக்கலை, எந்த மொழி பேசலை, என்ன உணவு சாப்பிடல, நான் என்னவா இருக்கலை. சொற்பொழில் அழகா சொன்ன, இதெல்லாம் உணராத சொன்ன வார்த்தை எடுத்துக்க முடியாது. அரியார் சுவாமி இடத்துல அவர் கதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் அது சுவாமிகள் காதில் போச்சு. பிற்பாடு ஒரு தடவை அது தத்துவ விசாரத்தோட பேசும்பொழுது எல்லாரும் பிரமிப்பாய் நின்னாங்க. இவ்வளோ விஷயங்கள் சமுதாயத்துக்கு என்ன கொடுமோ அதை கொடுக்குறேன், நான் என்ன புரிஞ்சிருக்கணும் அதுதான் இது. யாரையுமே அப்படிலாம் எடை போட்டுற முடியும். அந்த ஒரு புரிதல் நம்ம உள்ள இருக்கணும். ஆக இங்க என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா, ஒன்றை அடைவதனால்தான் அந்த ஆசை நிறைவேற்றினால்தான் ஆசை நீங்கிறது அப்படி சொல்லி நினைச்சோம்னா, இங்க அவன் தன்னை பிரம்மமாக அறிந்ததனால், உணர்ந்ததனால், அனைத்தும் பிரம்மமாக இருக்கின்றது என்று தெளிதலினால் அவன் என்ன பண்றான், எல்லாவற்றிலும் நானே இருக்கின்றேன், ஆகவே எனக்கு எது இல்லை, இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை, இருக்கு என்றால் எல்லாம் எனக்கு இருக்கின்றது, அவ்வளவுதான், எல்லாம் நான் தான். ஆக பொருளே வராமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பவன் எதை அடைந்துள்ளான், எல்லா ஆசைகள் போவதற்கு அவன் என்ன செய்துள்ளான், அதற்கு தான் அடுத்த விசாரம் பண்ண போறோம். உத்தவ கீதையில அந்த எத்து மகாராஜா அவதூத சாமி சன்னியாசியத்துல கேட்கிறார், உங்களுக்கு எதுவுமே இருக்குல்ல, ஒரு மரத்தடி கூட சொந்தம் இல்லை, வெறும் கௌப்பினத்தாரே உட்கார்ந்து இருக்குங்க, இவ்வளவு சந்தோஷமா நிறைவா உங்களால எப்படி இருக்க முடியும், எனக்கு எல்லாம் இருக்கு ராஜா, நான் இவ்வளவு இருந்தேன், மனசுல ஒரு நிறைவு வரல, உங்களை போல சந்தோஷமா இருக்க முடியலையே, அப்ப என்னிடத்துல இல்லாத எந்த ஒன்று உங்களிடத்துல இருக்கு, உங்களிடத்துல இருக்கின்ற எந்த ஒன்று என்னிடத்துல இல்லை, அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிக்க. அப்படிதான் தொடங்குகின்றது. ஆக நம்முடைய மனதில் உள்ள ஆசைகள் ரெண்டு விதத்துல போகலாம். ஒன்று, நாம் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற பிராப்தியா காம நிவிர்த்தி, ஒன்றை அடைவதன் மூலம் ஆசையானது சென்று விடுகின்றது, ஒன்றை அடைவதனால் ஆசை சென்று விடுகின்றது. ஒரு பொருளை கஷ்டப்பட்டு அடைகிறோம்னு சொல்லி சொன்னா, பொருளை அடைவதற்கு கஷ்டப்படவில்லை, அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஆசை நம்ம சும்மா விடமாட்டேன் என்கின்றது, அந்த ஆசையை நீக்கத்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளை அடைந்து நாம் முயற்சி செய்து அந்த ஆசையை நீக்குகின்றோம். அழகா பொருளை அடைவதில் கஷ்டம் இருந்தா கூட அந்த பொருளை அடைந்து நம்ம மனதில் இருக்க ஆசையை நீக்குவதற்கு தான் அவ்வளவு முயற்சியும் பண்றோம், பொருள் அடையிறது மட்டும் இல்லை. ஆக கஷ்டப்பட்டு அடைந்து ஆசையை பூர்த்தி செய்து அந்த ஆசையை நிவர்த்தி செய்கின்றோம். அது எதுவா இருக்கலாம், ஒரு வண்டியா இருக்கலாம், ஒரு வாகனமா இருக்கலாம், வேற நகையா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம், வேற எதுவாகவும் இருக்கலாம். ஆக அதாவது ஒரு பொருள் அது வேண்டும், அடைந்து ஆசை நீங்குகின்றது. ஆனா வேதாந்தத்துல ஒரு விஷயத்துல காம நிவர்த்தி வரலான்னு சொல்லுது. பொருளை ஆசைப்பட்டு வாங்கி அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணலாம். இன்னொரு விதத்துல ஆசை நீங்குமா, என்ன, ஞானேன காம நிவர்த்தி, ஞானத்தினாலும் ஆசையானது நீக்கப்படுகின்றது, அறிவினால். அது எப்படி, ஓரளவுக்கு விளக்க முடியும், முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஞானத்தை முதலில் அடைகின்றோம், பிறகு அது எப்படி போகின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். ஆக நமக்கே தெரியும், உபனிஷத் கீதை படிக்கிறதுக்கு முன்ன நம்முடைய மனம் எப்படி இருந்தது, இப்பொழுது உள்ள மனம் எப்படி இருக்கின்றது பார்த்தால், வந்த ஆசைகளை அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து கூட அறிவினால் இது தேவையில்லை என்று நம்முடைய மனத்திற்கே நாம் புரிய வைத்து அந்த ஆசையிலிருந்து நீங்குதல் நமக்கு வரும். அறிவினால் சிலதெல்லாம் நிறைய பொருளை பார்க்குறோம், ஆசைப்படுறோம், அப்போ இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருந்தாலும் சில பொருளை மனசு நம்ம அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப யோசனை பண்ணி அது என்ன மட்டும் என்ன இப்போ என்ன குறைஞ்சு போயிடுச்சு, அதில் நமக்கு வேண்டாம், அறிவினால நீக்கிக்கிறோம். அப்படியே முடியாத பொழுது என்ன பண்றோம், அதை வாங்கி நாம் அந்த ஆசையை நீக்கி போய்கிட்டோம். அதான நடக்கிறது. அது நிறைய லாஜிக்லாம் யூஸ் பண்ணுவோம், இது எதுக்கு, அது என்ன, அது நம்மகிட்ட பணம் இருக்கா, அது வந்தால் நம்மகிட்ட வீட்டில் இடம் இருக்கா வச்சு இருக்கிறதுக்கு, அது வந்ததுனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது, வராததுனால நமக்கு என்ன சௌகரிய குறைவு இருக்குது, அதெல்லாம் யோசித்து பண்ணணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த யோசனைலாம் வரதில்லை. வந்த உடனே அடையணும் என்ற அந்த ஆர்வம் என்ன பண்ணுறதுன்னா அறிவை மயக்க அதை வாங்க வச்சிடும். அப்புறம் அவஸ்தைப்பட்டு அது என்ன பண்ணுறது தெரியலையே, நிறைய பொருளை வாங்கி வச்சு அது என்ன பண்ணுறது தெரியல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும். வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு வராது, ஐயோ இவ்வளோ பொருள் போட்டு வாங்கிட்டேன்னு நினைப்போம். நடக்கிறது தானே வீட்டில். அதில் அறிவினாலும் ஆசைகளை நீக்கி பூர்த்தி செய்து கொள்ளலாம், அல்லது அந்த பொருளை வாங்கி அடைந்து அதனாலும் ஆசையை பூர்த்தி செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆசை இது ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. மேலும் விஷயங்களை நாம் நாளை வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.